இந்த வீடியோ முழுக்க ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ்க்காக. ரவுண்ட் 2லேயே நிறையா பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்லி ஏஐடிஎஸ் சிஎஸ்சி ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கொடுத்து நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு. ஈவன் இசி கூட நிறைய பேர் கொடுக்கல. பட் ரவுண்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, வெரி இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு 141 கீழே இருந்து கிட்டத்தட்ட 77 கட் ஆஃப் வரைக்கும் போகுது. ஒரு நல்ல வாய்ப்பு. 97,000 மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்டிங் ரவுண்ட் 3. ஓகே, அதாவது இது வரைக்கும் கடந்த 5 இயர்ஸில் வந்து இது ஒரு பெரிய கவுண்ட். தேர்ட் ரவுண்டில் வந்து 97,000ங்கிறது பெரிய கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்க கவுண்ட்டை விட வந்து அதுக்கு தாண்டி இருக்கிற கவுண்ட் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் ஒரு 17,000 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் ஆப்சன்டேஜ் இருக்கும். எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த 97,000ங்கிறது ஒரு பெரிய கவுண்ட். இந்த பெரிய கவுண்ட்டில் இருக்கவங்க என்ன தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஏஐடிஎஸ் சிஎஸ்சி சிஎஸ்பிஎஸ் ஐடி இது மட்டும்தான் நாங்கள் ஏஎம்எல் இது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னால் உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னா ரவுண்ட் 1லேயே நல்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். ரவுண்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். ரவுண்ட் 3ல் நீங்கள் திருப்பி வந்து ஏஐடிஎஸ் சிஎஸ்சி இது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் நைஸ் காலேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி. நமக்கு வந்து இனிமேல் காலேஜ் தான் முக்கியம்னு பார்க்கணும், கோர்ஸை முக்கியம்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ரவுண்ட் 3ல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் காலேஜை வந்து ப்ரியாரிட்டைஸாக சூஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டி வந்து காலேஜோட செலெக்ஷனுக்கு இருக்கணும். கோர்ஸோட செலெக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இது எல்லாமே கோர் பிரான்ச்சஸ். கொஞ்சம் கோர் பிரான்ச்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. இந்த பிரான்ச்சா சிவிலா அப்படின்னு. ஸோ நீங்களாம் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க வந்து அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு. இப்போ நம்ம வந்து அந்த கோர் பிரான்ச்சோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து அதன் மேலே ஒரு இது எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்ஜினியரிங். நீங்கள் படிக்க போகிறது இன்ஜினியரிங் தான். நீங்கள் படிக்க போகிறது ஆர்ட்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறீங்க. இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த படித்தா என்ன போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் மேலே ஒரு விருப்பம் உண்டாகும். ஸோ வி கேன் see that. வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி. சிவில் டிபார்ட்மெண்ட்க்கோ மெக்கானிக்கலுக்கோ ட்ரிபிள்இக்கோ எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் 3ல் எப்படி இந்த கோர் பிரான்ச்சஸை செலக்ட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த வீடியோவில் சிவில் இன்ஜினியரிங் பற்றி, சிவில் இன்ஜினியரிங்கில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி இதை நான் இமேஜாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பெனி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போகலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் போகலாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போகலாம். நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய இஸ்புட் நிகாம் லிமிடெட், ஸோ ஆர்ஐஎன்எல்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அதில் போகலாம். ஹிந்துஸ்தான் ஏரோடெக்ஸ் லிமிடெட்டில் போகலாம், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போகலாம். ஆயில் இந்தியா லிமிடெட்டில் சீனியர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக ஜாயின் பண்ணலாம். ஆர்ஆர்பி திருப்பி வந்து சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், இதில் வந்து ஜூனியர் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம். அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, ஐஏஎஸ்க்கு ஈக்குவல் கேட்டர், அதில் போகலாம். நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்டில் போகலாம். ஓகே, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போகலாம். நெக்ஸ்ட்டு நும்லிகாக் ரிஃபைனரி லிமிடெட், என்ஆர்எல்னு சொல்லுவாங்க, ஆயில் ரிஃபைனரி மாதிரி தான் இதுவும், இதுலேயும் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இதுலேயும் போகலாம். இது என்ன அதர் ஸ்டேட்டாக இருக்குது, இதில் போகலான்னா இதெல்லாம் வந்து சில இது வந்து சென்ட்ரலோட பங்கேற்பும் இருக்குது, அதுலேயும் எக்ஸாம் எழுதி போகலாம். அதே மாதிரி பிஹெச்எல் நம்ம திருச்சியில் இருக்குது, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், அதுலேயும் போகலாம், இன்ஜினியர் ட்ரெயினிங்காக போகலாம். அதே மாதிரி இஸ்ரோ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஐசிஆர்பின்னு சொல்லுவாங்க, அதில் சயின்டிஸ்ட்டாக போகலாம். நெக்ஸ்ட் ஐஜிகார், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் அண்ட் ரிசர்ச், அதுலேயுமே வந்து போகலாம். அப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் போகலாம், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பிரான்ச்சுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு கோல் இந்தியா லிமிடெட், சிஐஎல்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஹெச்பிசிஎல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் சொல்லிட்டே போகிறேன். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக போகலாம். நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐன்னு சொல்லுவாங்க, அதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், என்எஃப்எல்னு சொல்லுவாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் ஜாப்ஸு வித்தவுட் கேட் ஸ்கோர். கேட்டுங்கிறது என்னென்னா
நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் ஒன்று வைப்பாங்க. அந்த இது இப்போ பிஇ படிக்கும்போது 3rd இயர் படிக்கும்போதோ 4th இயர் படிக்கும்போதோ நீங்கள் எழுதலாம். அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதை வச்சே வந்து சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போயிடலாம். இப்போ நான் சொன்ன 27 ஜாப்ஸுக்கு வந்து அது தேவையில்லை. நார்மலாக பிஇ டிகிரி படித்து அவங்க வைக்கிற டெஸ்ட் எழுதினீங்கனாலே நீங்கள் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வர்ற ஜாப்ஸ் வந்து கேட் ஸ்கோரை வச்சு. அப்போ நீங்கள் கேட் ஸ்கோர் ஒரு கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து கேட் எக்ஸாமில் வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் சிவிலோட சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகுது. அந்த கேட் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போயிடலாம். அதையும் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன், NHPCன்னு சொல்லுவாங்க. மேங்களூர் ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட், அதே மாதிரி நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், தாமோதர் வேலி கார்ப்பரேஷன், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், IOCL, ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், நெய்வேலி பழுப்பு சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் HMTன்னு சொல்லுவோம், கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, NHAI. ஸோ நம்ம இதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது தான். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்ப்பரேஷன், பாரத் எர்த் மூவர்ஸ் BEMLன்னு சொல்லுவோம், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், ஃபெரோஸ்கிராப் நிகாம் லிமிடெட், FSNL BSNL மாதிரி FSNL, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். திட்டத்திட்ட வந்து ஒரு 56 செக்டார், கவர்மெண்ட் செக்டார், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இது வந்து இருக்குது சிவிலில். ஸோ அப்போ சிவிலுங்கிறது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை விட்டுட்டு நீங்கள் சிவில் இது மாதிரி வந்து CSEக்கோ CSBSக்கோ AIDSக்கோ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குமான்னு தெரியாது. சிவில் டிபார்ட்மெண்ட்டை எடுக்க